ம் எல்லாருக்கும் குட் ஈவினிங். என் பேர் முகில்வேந்தன். நான் தான் இந்த யூடியூப் சேனலோட ஓனர். என்ன வேணால் சொல்லிக்கலாம். இன்றைக்கி தேதி 19, நாளைக்கு 20. நாளைக்கு என்ன நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வெற்றிமாறன் ஃபேன்ஸுக்கு நிறையா பேருக்கு தெரியும். ஏன்னா நாளைக்கு விடுதலை 2 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனால் விடுதலை 1 படத்தில் பேசியிருக்கிற சில பொலிட்டிக்கல் கான்செப்ட் பற்றியும், அதில் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி ஒரு கதை சுருக்கமாகவும் நாம் இந்த வீடியோவில் பேச போவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். விடுதலை பார்ட் 1 2023 ரிலீஸ் ஆகிடுச்சு. சம்திங் சம்மரில் ரிலீஸ் ஆகிருக்கும். டேட் அவ்வளோவா தெரில, மறந்துட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த தேட்டரில் போய் தான் நான் பார்த்தேன் அந்த படத்தை. ஸோ அதனால் அந்த படம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சூரிய வச்சு பண்ணும்போது என்ன சூரி ஹீரோவா அப்படின்னு பார்த்தா லைட்டாக ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா கடைசியில் டேரக்டர் பார்த்தவங்க தான் தெரிஞ்சு, டேரக்டர் வெற்றிமாறனோடனே அவர் நல்லா யூஸ் பண்ணுவார், பயப்பட வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. படம் பார்த்த பிறகு அவர் எனக்கு சூர்யா தெரில, அது குமரேசன் கான்ஸ்டபிள் குமரேசனாக தான் எங்களுக்கு தெரிஞ்சார். இன்னொன்று அது கேரக்டராகவே இது பண்ணார். பார்ட் 2வோட நீங்கள் ஆடியோ லான்ச்லேயே பார்த்துருக்கலாம். அவரே சொல்லுவார், என்னோட மொத்த கரியரோட ஷிஃப்ட்டே விடுதலைக்கு முன் விடுதலை பின் பேசலாம். ஏன்னா விடுதலைக்கு அப்புறம் தான் கருடன் ஒரு படம் நடித்தார், கொட்டுக்காலின்னு ஒரு படம் நடித்தார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் மாமன் சொல்லிட்டு ஒரு படத்துக்கு பூஜை போட்டாங்க. அதே ஹீரோவாக அவர் தான் நடிக்கிறாரு. அவர் ட்ராக்கே மாறிடுச்சுன்னா பார்த்துக்குவாங்க. இன்னொன்று விஜய் சேதுபதி, எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி வடச்சென்னை படத்துலேயே நடிச்சிருக்கணும். ராஜன் கேரக்டராக தான் அவர் இது பண்ணார். என்னன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது நியூஸில் என்ன இருந்துச்சுன்னா, சிம்பு விஜய் சேதுபதி நடிக்கிறதா இருந்தாங்க. சிம்பு அன்பு கேரக்டர்லேயும், விஜய் சேதுபதி ராஜன் கேரக்டரையும் நடிக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறமா சில ப்ராப்ளம்னால நம்ம மிஸ்டர் டி அன்பாவும், அமீர் சார் ராஜனாவும் நடித்தார். ஆனால் இதில் ஹைலைட்டு என்னென்னா, அப்போ ஆண்ட்ரியா பேர் இருந்துச்சு. இப்போவும் ஆண்ட்ரியா தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது, வடச்சென்னை 2 எதிர்பார்த்தோம், கடைசியில் விடுதலை 2 தான் கிடச்சிது. சரி, வடச்சென்னை 2க்காக வெயிட் பண்ணுவோம். சரி, டாபிக்குள்ளே வருவோம். இந்த படம் 1985 ஒரு 90க்குள்ளே அந்த டைம் லைனில் நடக்கிறதா இருக்குது. அந்த டைம் லைனில் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே ஆட்சி தான். மாண்புமிகு புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் சிஎம்மாக இருந்தார். அவர் சில பேர் அவரால் தான் இப்போ சென்னை தண்ணியில் முழுகின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஆட்சியில் இருக்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துச்சு. கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் ப்ரைவேட்டைசேஷனாக மாறிச்சு. சத்யபாமா யூனிவர்சிட்டியில் படித்தவங்க தெரியும் ஜேபிஆருங்கிற யார் என்னன்னு. நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இன்னொன்று, அந்த டைமில் தான் அந்த தமிழ்நாடு விடுதலை படை ரொம்ப சீற்றமாக இருந்துச்சு. சீற்றமாக போராடிட்டு இருந்தாங்க அவங்க உரிமைகளுக்காக. அது ஒரு நக்சல் குரூப் மாதிரி தான். இன்னொன்று, எம்ஜிஆர் பீரியடில் தான் பல நக்சல் அமைப்பை சேர்ந்தவங்களை சுட்டு கொன்னதும். இன்னொன்று, இடையில சொல்ல போனால் இது ஹிஸ்ட்ரியிலே இருக்குது. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வன்னி அப்படின்னு சொல்ல தேவையில்லை, வன்னியர் சமூகத்தினருங்க தங்களுக்கான இடஒதுக்கீடுக்காக போராடும் போது போலீஸ்காரங்களை வச்சு சுட்டு கொண்டது ஏடிஎம்கே ஆட்சியில் தான். இன்னொன்று, இந்த கதையை சில இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, வீரப்பனை பிடிக்கிற போகிறதுக்காக நடத்தப்பட்ட ரைடில் பொதுமக்கள் எப்படி கொடுமை பண்ணாங்க. இன்னொன்று, உங்களுக்கே தெரியும் வாச்சாத்தி இன்சிடென்ட் பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. நிறையா பேர் அதை பற்றி பேசியிருப்பாங்க. மெயினாக நக்கீரனில் அதை பற்றி பேசியிருக்காங்க. நக்கீரனோட கொலாபரேட் பண்ணி ஜி5ல கூசிய முனுசாமி வீரப்பன் சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க.
மற்றது பார்க்குறதோ இல்லையோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா வீரப்பன் பற்றியும் பர்ஸ்பெக்டிவ்லேயும் கதை இருக்கும். நக்கீரன் கோபாலன் சாரோட பர்ஸ்பெக்டிவ்லையும் இருக்கும், போலீஸ்காரங்களோட பர்ஸ்பெக்டிவ்லையும் இருக்கும், அந்த ஊர் ஜனங்களோட பர்ஸ்பெக்டிவ்லையும் இருக்கும். ஸோ அதனால் வந்துலாம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பாட்டிஃபைல நம்ம சும்மி வண்ண காவியங்கள் வந்து சீசன் 8 வந்து, அதான் சீசன் 8னா இப்போ சீசன் 8 தான் போயிருக்கு. ஸோ அதனால் வந்து சீசன் 8 வந்து எபிசோடு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கேட்டிருப்பேன், 4 மாதம் 5 மாதத்துக்கு முன்னாடி கேட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து சொல்லியிருப்பாங்க, அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த கூசையை முடிச்சாங்க வீரப்பன் வெப்சீரிஸ் பற்றி டீட்டெயில்டாக பேசியிருப்பாங்க. ஸோ நாம் வந்து அதை பற்றி பேச வரல. அதோட சம்மந்தப்பட்ட சீன்ஸும் இதில் இருக்குது. மெயினாக அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்லேயே வந்து இந்த லேடிஸை வந்து அண்ட்ரஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணி அது வந்து மோஸ்ட்லி இதுலேருந்து தான் எடுத்திருக்காங்க. அந்த வாச்சாத்தி இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இன்னொன்று வந்து அந்த கம்பெனி, அந்த ஒரு போலீஸ்காரங்க வந்து அந்த இது மாதிரி இந்த கன்சர்வேஷன் வார்டு மாதிரி வச்சுருப்பாங்க, கன்சர்வேஷன் கேம்ப் மாதிரி. அதில் வந்து கன்சர்வேஷன் கேம்ப் மாதிரி வச்சு சிவிலியன்ஸில் வந்து இது பண்ணி அவங்கள வந்து அடித்து துன்புறுத்தி சோறு தண்ணி இல்லாமல் அண்ட்ரஸ் பண்ணி நேக்கடாக, இன்னொன்று யூரின் மோஷன் கூட பாஸ் பண்ண முடியாமல் உட்காந்த இடத்துலையே யூரின் மோஷன் பாஸ் பண்ண வச்சு ஃபிசிக்கலாகவும் இல்லாமல் சைக்கலாஜிக்கலாகவும் அவங்கள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அதையும் இதில் காட்டியிருக்காங்க. இன்னொன்று போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சில டார்க் சைட்ஸை வந்து இதில் நோட்டீஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க விடுதலை படத்தில். ஏன்னா வந்து அதில் வந்து சில பேர் அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு இருக்கும். கஷ்டப்பட்டதுன்னு நம்ம போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க, மோஸ்ட்லி வந்து அவங்க சைக்காலஜிக்கலாக எப்படி டியூன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. மெயினாக போலீஸ்காரங்க வந்து அதில் மனசாட்சி உள்ளவங்கன்னு சொல்ல போனால் குமரேசன் கேரக்டரும் எஸ்ஐ அமுதன் கேரக்டர் மட்டும்தான் கொஞ்சம் ஹியூமனிட்டியோடு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மற்றவங்களாம் வந்து ஒபே த ஆர்டர் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும். மெயினாக வந்து எஸ்ஐ அமுதன் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு தலித்தாக காட்டியிருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த மறைமுகமாக தான் சொல்லியிருப்பாங்க. அது பார்க்கும்போது நமக்கு தெரியும் அவரோட கம்யூனிட்டிலேருந்து அவர் தான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எஸ்ஐ கேடரில் இருக்கார். ஸோ அதை வச்சு தான் வந்து ராகவன் கேரக்டர் வந்து அவருக்கு சாதமாக அதை பயன்படுத்தி அவரை சஸ்பெண்ட் இல்லை, இது பண்ணி வேறு டெபுடேஷனில் வேறு டிபார்ட்மெண்ட், அந்த போலீஸ்குள்ளே ஏகப்பட்ட கிளை பிரிவுகள்லாம் இருக்கும். அந்த போலீஸ் ட்ரைனிங் அகாடமி அங்கே வேலை பார்க்குற மாதிரி. ஸோ அதனால் வந்து இதை அவரோட கம்யூனிட்டி வந்து இது பண்ணி ட்ரிகர் அந்த ஒரு கில் ட்ரிப் பண்ணி, எப்படின்னா இப்போ நீ உன்னை வச்சு தான் நிறைய பேர் வருவாங்க, உன்னை இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் உங்கள் ஆளுங்க வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வருவாங்க. நீ நல்லா ஒரு ஹையர் கேடரில் போனால் தான் உன்னைய பார்த்து வர்றவங்கள வந்து சரி நம்மள ஒருத்தன் போயிருக்கான், அவரை மாதிரியே நாம் வந்து டிபார்ட்மெண்ட்டில் சேரணும், ஒரு கமிஷனர் கேடர்லேயோ எஸ்பி கேரக்டர்லேயோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருப்போம். அதை இது பண்ணி ஸோ அதனால வந்து அவர் இதுலேருந்து போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து இது வந்து டேரக்டர்ஸ் கட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டேரக்டர்ஸ் கட்டில் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து ராகவனுக்கும் பிசி த ரெக்ரூட் பிசி டிரைவர் குமரேசனுக்கும் உள்ள அந்த ஒரு கோல்டு வாரம் வந்து அழகாக காட்டியிருப்பாங்க டேரக்டர்ஸ் கட்டில். மெயினாக வந்து அந்த ராகவனுக்கு வந்து குமரேசன் மேலே இருக்கிற அந்த ஒரு ஈகோ, உண்மையாக சொல்லப்போனால் ஆர்டர் படி பார்த்தா குமரேசன் பண்ண தப்பு தான். ஆனால் வந்து ஆஸ் அ ஹியூமனாக பார்த்தோம்னா, இப்போ நீங்களும் பார்க்குறீங்க, இப்போ யாருக்காச்சும் அடிபட்டிருக்கு, இப்போ யாராச்சும் இது பண்ணுறாங்கும் போது உங்களால் முடிஞ்சது என்ன பண்ணுவீங்க? சில பேர் வீடியோ எடுத்துன்னு இருப்பாங்க, பிச்சைக்கார பசங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி 108 கால் பண்ணுவேன், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ அவர் போலீஸாக இருக்கிற ஒரு பட்ஜெட்டில், இன்னொன்று அவர் டிரைவராக இருக்கும்போது, ஸோ அவர் வந்து இது பண்ணுறதுனால அந்த ஹீரோயினோட பாட்டியை வந்து ரெஸ்கியூ பண்ணதுனால அதனால என்னென்ன கான்சிக்வன்சஸ் இது பண்ணுறாரு, ஃபேஸ் பண்ணுறாருங்க. இன்னொன்று அவரை தூக்கணுக்காகவே
இன்னொரு பிசியை வச்சு அவரை தூக்குறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து இது தியேட்டர்கள் கட்டில் இருக்காது, டேரக்டர்ஸ் கட்டில் அழகாக காட்டியிருப்பாங்க. அது என்னன்னா அந்த டீயை வந்து அந்த சீன், அதான் அந்த ரோடு போடுற சீன் வந்து ரோடு போடுற சீன் அப்போ தான் இந்த சீன்லாம் காட்டுவாங்க. இன்னொன்று இடையில வந்து ஜாக்கிங் போகிறது வந்து சேட்டனும், அதாவது ராகவேந்திரனும், அதான் சேட்டன் சாரும் இன்னொருத்தரும் வந்து ஜாகிங் போகும்போது குமரேசனை தூக்கணும். அவனை தூக்கிட்டு அமுதனை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னா அடுத்த அந்த ஒரு விசாரணை அப்போ நம்ம வந்து நமக்கு சாதகமாக தான் வரும். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு மர்டர் கேஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து இது பண்ணும்போது ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கேன், கரெக்டாக சொல்கிறேன்னா தெரில, பார்ப்போம். இன்னொன்று அதில் வாத்தியார் கேரக்டரை பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீனில் காட்டியிருப்பாங்க, அவ்வளோ ஒழுங்காக காட்டியிருக்க மாட்டாங்க. கிளைமேக்ஸில் அந்த ஒரு சேஸ் சீன்லேயே பாதியில் தான் காட்டுவாங்க நம்ம வாத்தியாரை. இன்னொன்று அதிலே வந்து ஓரளவுக்கு நமக்கு தெரியாது. மோஸ்ட்லி அவர் கேரக்டர் எந்த மாதிரி நமக்கு அவ்வளோவா ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து எப்படி எதில் ரிவீல் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஒரு படம் முடிஞ்சு அந்த நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு ஒரு லீட் கொடுத்ததுக்காக ஒரு சின்ன ட்ரீசர் கட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஓரளவுக்கு காமிச்சாலுமே இப்போ பார்ட் 2ல் வந்து மோஸ்ட்லி யார் வாத்தியார், அவர் எப்படி அங்கே பிறந்து வளர்ந்து என்ன, அவர் என்ன படித்தார், அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு ரிபல் குரூப் வந்து ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாரு, கவர்மெண்ட் அகேன்ஸ்டாக என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் கதையாகவே இருக்கும். பார்ட் 2 ட்ரைலர் பார்க்கும்போதே அதான் அதிலே வரும். இப்போ நாம் இவரை பிடிச்சோம்னா இவன் யார், இவன் எங்கே படித்தான், ஏன் இந்த மாதிரி ஆனான்னு கேள்வி வரும். அப்படின்னு இன்னொன்று சொல்ல போனோம்னா மியூசிக் பொறுத்த வரைக்கும் இளையராஜா மிரட்டியிருப்பாங்க. இப்போ கூட இடையில ஏதோ பிரச்சனை வந்துச்சு, கோயிலுக்குள்ளே உள்ள விடலை, அர்த்தமே இல்லாத அர்த்தம் பண்ணுறதுக்குள்ளே உள்ள விடலையாகும். இத்தனைக்கும் 3 பாட்டுமே கம்யூனிஸ்ட் 3 பாட்டு போட்டிருக்காரு ஒவ்வொரு படத்துலையும். ஒரு இந்த அலையோசைக்கு முன்னாடி என்ன படம் தெரியல, டேட் வருஷம் தெரியல, கன்சி வந்தால் மண் சிவக்கம்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் வந்து மனிதா உன் கம்சி வந்தால் உலகம் விடியும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அதே மாதிரி அலையோசையில் போராடடா ஒரு வாழேந்தடா. இப்போ வந்து பார்ட் 2ல் வந்து பொறுத்தது போதும் பொங்கியலுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் ரெபலியனாக பாட்டு போட்டிருக்காரு. என்னதான் இருந்தாலும் இளையராஜாவே உள்ளே விடாதப்போ நம்மள இப்படி உண்மையாக சொல்லப்போனால் இளையராஜாவுக்கு நடந்ததுனால தான் நமக்கு வெள்ளை தெரியுது. கோயிலுக்குள்ளே இன்னிய வரைக்கும் உள்ளே போக முடியல, கருவுக்குள்ளே போக முடியலங்கிறது பிரச்சனை. அது டிஎம்கே பிள்ளைக்கு டாக்டர் கலைஞர் வந்து அதுக்காக சட்டம் போட்டார், அனைத்த சாதியரும் அச்சகராகலான்னு சொல்லிட்டு அதுக்கும் கேஸ் போட்டானுங்க பாப்பார் பயிலுங்க. அதே மாதிரி நம்ம தளபதி எம்கே ஸ்டாலின் சார் வந்து ஆட்சிக்கு 2021 வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சப்போ 2022 வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று தாய் தமிழ்லேயே அர்ச்சனை நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. நான் எங்கள் ஊர் கோயிலையுமே நான் உள்ளே போய் பார்க்கும்போது தாய் தமிழ் அர்ச்சனை அப்படின்னு அது என்னாச்சும் குவாரிஸ் இருந்தால் கூட நம்ம ஃபோன் பண்ணி அறநிலைத்துறைக்கே நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். நான் ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், இங்கே நடக்கலை, நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணாங்க. இப்போ தான் என்னன்னு தெரியல. நானும் நிறைய வாட்டி கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன், அர்த்த மண்டபத்து வரைக்கும்லாம் போயிருக்கேன். எங்கள் ஊர் கோயிலில் அண்ணாமலையார் கோயிலில். இங்கே மட்டும்தான் என்னன்னு தெரில. விடுதலை படம் எடுத்தாலே உள்ளே ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கும். மெயினாக வெற்றிமாறன் படம்னாலே பாலிடிக்ஸ் ஹெவியாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து அது ரிலவெண்ட்டாக இருக்கும். அதில் பேசப்படுற வெற்றிமாறன் படத்தில் பேசப்படுற பாலிடிக்ஸ் வந்து ரிலவெண்ட்டாக இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்லேயே என்ன நடக்குது, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் அதெல்லாம் பேசியிருப்போம். இப்போ அசுரன் படமே வந்து அது வெக்கை புக்கோட
ரீ அந்த ஒரு பேஸ்டு மூவியாக இருந்தாலும் அதில் பேசப்படுற பாலிடிக்ஸ் வந்து இன்னைய வரைக்கும் இருக்குது. அது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த வருஷமே நடந்த எங்கள் பிரச்சனையாகட்டும், நாங்குநேரில் நடந்த அந்த சின்ன பையனோட அந்த ஒரு இன்சிடெண்ட் ஆகட்டும், இப்போ மேல் பாதியில் வந்து கோயில் நுழைவு பிரச்சனையாக இருக்கட்டும், ஏன் சென்னையில் எனக்கு தெரிஞ்சு 2-3 தடவை ஏகப்பட்ட ஆணவ கொலைகள் நடந்துன்னு இருக்குது, இன்னைய வரைக்கும் நடந்துன்னு இருக்குது. இன்னொன்று சென்னையில் வந்து இப்போ நார்த்தில் எந்த இடம்னு தெரில, ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணுறாங்க, சாதி விட்டு ஒரு பையனை லவ் பண்ணி திருமணம் பண்ணுறதா இருந்தாங்க. வீட்டில் பிரச்சனை இல்லை, அவங்க தெருவில் தான் பிரச்சனையாமா. அதுவும் மெட்ராஸில் நினச்சி பாருங்கள், மெட்ராஸ் என்ன மாதிரி ஊர், அங்கேயும் இந்த மாதிரி சாதியத்தை இது இப்போ தீண்டாமையெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்கன்னு போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இன்னொன்று சொல்லப்போனால் இப்போ திரௌபதி முர்மு வந்து ராமர் கோயிலுக்கு போனாங்க. ஆனால் அவங்க போனப்போ இருந்த சிலை வேறு, கருவில் இருந்த சிலை வேறு. அதுதான் இன்னைய வரைக்கும் இதுவாக இருக்குது. வெறும் 3% தான், 97% மக்களை வந்து போட்டு ஆட்டுன்னு ஆட்டின்னு இருக்கானுங்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னொன்று சொல்லப்போனால் அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு விடுதலை வந்து ஒரு ஸ்லோ பேர்னிங் மாதிரி தான், அதாவது ஒரு டீசல் வண்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்ட் ஆகி லேட் ஆகும், ஆனால் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா போட்டு விட்டு விளாசின்னு இருக்கும் வண்டி. இன்னொன்று அந்த படத்தோட வந்து ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டே வந்து ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை வச்சு இது பண்ணியிருப்பாங்க. என்னன்னு சொல்லணும்னா, இந்த அரியலூரில் ட்ரெயின் ஆக்சிடெண்ட் 1987 நடந்த ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட். அது வந்து உண்மையிலே தமிழ்நாடு விடுதலை படை சேர்ந்தவங்க வந்து வச்சதாக சொல்கிறாங்க. இன்னொன்று வாத்தியார் கேரக்டர் வந்து தமிழ்நாடு விடுதலை படையோட தலைவர் தோழர் தமிழரசன் தான் அதுக்கு லீடரு. அவர் பேர் அடிபட்டிருக்கு அந்த அரியலூர் ட்ரெயின் ஆக்சிடெண்ட் அப்போது, ரயில் கவிழ்ப்பு. அதுக்கப்புறமா சொல்ல போனால் இந்த வாச்சாத்தி, அதான் அந்த கன்சர்வேஷன் கேம்ப், சிவிலியன்ஸில் கூப்பிட்டு போய் அடி வெளுத்து டார்ச்சர் பண்ணுற இடம். அது கன்சர்வேஷன் கேம்ப் வந்து மோஸ்ட்லி அந்த வாச்சாத்தி இன்சிடெண்ட், வீரப்பனை பிடிக்க போகும்போது போலீஸ்காரங்க செஞ்ச அராஜகம் சொல்ல முடியாது, ஒரு கவர்மெண்ட்டால் செய்யப்பட்ட வன்முறை. எப்படி குஜராத்தில் நடந்துச்சோ, எப்படி மணிப்பூரில் நடந்துக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி கவர்மெண்ட்டாலே செய்யப்படுற ஒரு வன்முறை தான் வாச்சாத்தியில் நடந்துச்சு. அதே தான் வந்து விடுதலையிலையும் ஸ்க்ரீன் பண்ணியிருப்பாங்க. இப்போ விடுதலை 2ல் வந்து இன்னும் இன்டென்ஸாக சாதிய கொடுமைகளை பற்றியும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை பற்றியோ பேசியிருப்பாரு நான் நம்புகிறேன். மெயினாக சொல்ல போனால் அதில் ஒரு விடுதலை 2 கிளைமேக்ஸ், அந்த ட்ரைலரோட எண்டில் வந்து ஒரு டைலாக், தத்துவம் இல்லா தலைவர்கள் ரசிகர்களை தான் உண்டாக்குவாங்க, அது நாட்டோட முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. அது படம் வந்து எம்ஜிஆர் பீரியடில் நடக்கிறதுனால எம்ஜிஆருக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் அது விஜய்க்கும் சீமானுக்கும் தான் கரெக்டாக. சீமானுக்கு கொள்கை ஒன்று தான், ஆர்எஸ்எஸோட கொள்கை ஒன்று தான், ஆர்எஸ்எஸ் கொள்கை தான் சீமானும் அது கடைப்பிடிக்கிறாரு. அவரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி பேசியிருப்பார், அம்பேத்கரை பற்றி பேசியிருப்பார். அப்படியே கொஞ்சம் அதுக்கப்புறமா இவரை பற்றி பேசியிருப்பார், நம்ம மேதகு திரு பிரபாகரன், விடுதலை புலி இயக்கத்தோட தலைவர். அவரை பற்றி பேசின்னு இருப்பார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பேருக்கு முன்னாடி சாதி போட்டுக்கோ, இப்படி ரெக்கையை விரிச்சுன்னு இப்படி விரிச்சுன்னு சொல்லிட்டு கடுப்பேற்றுற மாதிரி பேசின்னு இருக்காரு. என்னத்த சொல்கிறது, அந்த ஒரு அசுலமாக தான் வாயிட வருது. இவனையும் நம்பி சில பேர் இருக்கானுங்க, அவங்களையும் நம்பி சில பேர் இருக்கானுங்க, அவனையும் நம்பி சில பேர் ஃபன் பண்ணுறானுங்க. ஃபன் பண்ணுறாங்களா, திரள் நிதி கொடுக்குறானுங்க. திரள் நிதி கொடுக்குறவன் வாயிலையும் வயிற்றையும் கட்டி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசு வாங்குறான். ஆனால் இவன் என்னதானா, பையனுக்கு கான்வென்ட்டில் இடம்,
ரூபாய் வாடகை மாதத்துக்கு 3,00,000 ரூபாய் வாடகை தர வீடு, இசுமிச்சு காரு, என்னத்த சொல்ல. அதுதான் ஒரு கோட்பாடு. இப்போது உதாரணமாக டிஎம்கேக்கு வந்து ஒரு கோட்பாடு இருக்குது. அதாவது எல்லாருக்கும் எல்லாவுமே சமூக நீதி. இதோட மோஸ்ட்லி வந்து பெரியாரிய கொள்கை, கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், அம்பேத்கரோடைய கொள்கை எல்லாம் கலந்து ஒரு கதப்பம் மாதிரி இருக்கிறது தான் திராவிட கொள்கை. திராவிட கழகத்தோட ஒரு ஐடியாலஜி. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாருமே ஒன்றா இருக்கிற மாதிரி, எந்த சாதிய பாகுபாடும் இல்லாத மாதிரி இருக்கிறது தான் அந்த ஒரு கொள்கை. இன்னொன்று விடுதலை டூலுமே அந்த ஒரு டைலாக் வரும். அதாவது அது டால்மியா போராட்டத்தை அது ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க. நாங்கள்லாம் வந்து தண்டவாளத்தை தலை வச்சு படுத்ததுனால தாண்டா உங்களை மாதிரி கோட் சூட் போட்டுன்னு வந்து உக்காந்து இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அது என்னன்னா டால்மியா போராட்டம். டால்மியா ஊரை வந்து கள்ளக்குடியாக மாற்றுறது, கள்ளக்குடி தமிழில் பேர் மாற்றுறதுக்காக டாக்டர் கலைஞர் கருணாநிதி வந்து தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்து போராட்டம் பண்ணதாக ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதை மீன் பண்ணுற மாதிரி தான் இதுலேயும் அந்த பார்ட் 2லையும் பேசியிருப்பாங்க. மோஸ்ட்லி பார்ட் 1ல் வந்து குமரேசனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து குமரேசன் வந்து ஒரு ரெக்ரூட் ப்ரீசி. அவரோட அதாவது அந்த பிரச்சனை அந்த படத்துல என்னென்னா அவங்களுக்கு குமரேசனுக்குள்ளேயே ஒரு ஏகப்பட்ட ஒரு உள்ளுக்குள்ளேயே வார் போயிட்டு இருக்கும். நம்ம ஆர்டரை ஃபாலோ பண்ணணுமா இல்லை நம்ம மனசாட்சியை ஃபாலோ பண்ணணுமா? ஏன்னா வந்து அவர் ஒரு வள்ளலாரை பின்பற்ற ஒருத்தராக தான் இருக்கார். வள்ளலாரர் கொள்கை ஜீவகாருண்யம், அதாவது எல்லா உயிரினத்துலேயும் இது பண்ணணும், உதவி செய்யணும். அவர் தான் பாடியிருக்கார். நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம், வாடிய பயிரை கண்ட போலெல்லாம் வாடினேன் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் அவர் வந்து கஷ்டப்படுறவங்கள பார்த்து அவர் இது பண்ணுவார். இன்னொன்று வாத்தியார் பிடிக்கும் போகும்போது அவர் சொல்லுவார், ஐயா சரண்டர் ஆகிடுங்கய்யா, உங்களை பிடிக்கிறதுக்காக அங்கே ஊருக்காரங்களை வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்கய்யா, சரண்டர் ஆகிடுங்க, போயிடாதீங்கன்னு கெஞ்சுவார். அவர் போலீஸ்கார் தான் இருந்தாலும் வந்து அந்த கெஞ்சி கேட்கும் போது அந்த ஒரு குமரேசனோட கேரக்டரைசேஷன் வந்து அழகாக இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து இன்னொன்று அதே இதில் வந்து ஜிவிஎம் கிட்ட பேசும்போதும் இந்த மாதிரி வாத்தியார் இருக்கிற எனக்கு தெரியும் ஐயா, இதை சொன்னால் அவங்க கேட்கல, ஊருக்காரங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு டார்ச்சர் பண்ணுறானுங்க அப்படின்னாங்க. ஜிவிஎம் கேட்பாங்க, உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களான்னு போது குமரேசன் வந்து ஆமான்னு, சரி நான் அவங்கள மட்டும் விட சொல்கிறேன் அப்படின்போது அவர் சொல்லுவார், இல்லைங்கய்யா எல்லாருமே ஒரே மாதிரி தான் இது நடத்துகிறானுங்க அப்படின்வார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு ஹியூமனிட்டி சைடு வந்து குமரேசன் கிட்ட, அதாவது அவர் நினச்சிருந்தாருன்னா பவானி ஸ்ரீயை மட்டும் காப்பாற்றிருக்கலாம். ஆனால் வந்து அவர் வந்து அந்த ஊர் மக்களையும் சேர்த்து காப்பாற்றணும், அந்த ஒருத்தரை பிடிக்கிறதுக்காகவே இந்த ஊர் மக்கள் கஷ்டப்படுறானுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து அதில் இது பேசியிருப்பேன். இன்னொன்று பார்ட் 2 பார்த்தா தான் தெரியும். நாளைக்கே டிக்கெட் கிடைக்குமான்னு தெரில, எப்போ போகணும்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டேக்குள்ளே நான் படம் பார்த்துட்டு அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் பேசலான்னு இருக்கேன். இடையில ஈவில் ஜேகே பற்றியும் ஒரு வீடியோ இருக்குது, அந்த ஒரு ட்ரோஜனாஸ், அதை பற்றி ரிவ்யூவும் கூடிய சீக்கிரத்தில் போட பார்க்குறேன். இந்த வீடியோ வந்து வீடியோ தான் நானே ஃபேஸ் காட்டி போடுறது. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ எனக்கு போடணும்னு இன்ஸ்பயராக இருந்தது. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது நம்ம மூத்த தீப்பொறியான நம்ம டெம்பிள் மங்கீஸோட ஃபவுண்டர் திரு விஜய் வரதராஜ் சார். அவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் நிறையா பேர் யூடியூப்குள்ளே வந்திருப்பாங்க. அதே வருஷத்தில் நானும் வரேன். அவரோட இப்போ கரண்ட்டில் அவர் விஜய் அவரோட ஓன் யூடியூப் சேனல்லே இந்த மாதிரி நிறைய வீடியோ எஃபெக்ட் போடாமல் என்ன பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்குள்ளே போகலான்னு பார்த்தா 25 நிமிஷம் கிட்ட போயிட்டு இருக்கு. சரி நாளைக்கு பார்ப்போம். நாளைக்குன்னு சொல்ல முடியாது, விடுதலை 2 பார்த்து வந்து நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன்.
வன்முறை எங்களோட மொழி இல்லை, ஆனால் எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும். நீங்கள் எந்த மொழியில் எங்ககிட்ட பேசுகிறீங்களோ அதே மொழியில் நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம். மக்கள் அவங்களோட பிரச்சனைக்காக அவங்களே போராடினாங்கன்னா எந்த ஒரு அரசாங்கமும் பணிஞ்சு தான் போகணும். தன்னெழுச்சியான மக்கள் போராட்டத்துக்கு முன்னாடி எந்த ஒரு அதிகாரமும் தோற்று தான் போகும்.